ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல சீமா ரோகிணி 2 பேருமே அனிஷாட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ யாரை பிளாக்மெயில் பண்ணிட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு துருவி துருவி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அவ பயந்துகிட்டு இந்த மாதிரி சொல்றா. இந்த மாதிரி பிரேம் சித்தார்த்தோட அண்ணன் இருக்கார்ல, ஷைலு, அவரு தான் எனக்கு காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனாலதான் நான் பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறா. இதை கேட்ட 2 பேருக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது. நீ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டா, ஆமா நான் உண்மையை தான் சொல்றேன், தயவு செஞ்சு என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. உடனே சீமா சொல்றா, சரி சரி, நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ் சீமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அனிஷாவும் போயிட்டு கார்ல போய் சிரிச்சிட்டு இருக்கா. நல்லா இவனுங்க ஏமாந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இங்க ரோகிணி கேட்டுட்டு இருக்கா, அக்கா உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு நீ அவளை எதுவுமே கேட்காம அனுப்பி வச்சுட்ட. ஷைலியும் அண்ணா இப்படிலாம் பண்ண மாட்டாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்ல. எனக்கும் அவர் மேல நம்பிக்கை இருக்கு. பட் இருந்தாலும் எந்த ஒரு ஆதாரம் இல்லாம நம்ம இவளை அக்யூஸ் பண்ண முடியாது. அதனால வெயிட் பண்ணி நம்ம ஆதாரத்தை கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காளுங்க. அதோட இங்க அனிஷா என்ன பண்றா, பிரேமுக்கு கால் பண்றா. அவன் ஒரு மீட்டிங்ல இருக்கான் போல. இவளோட ஃபோன் கால் வந்ததுமே பயந்துகிட்டு தனியா போய் பேசுறான். எதுக்குடி கால் பண்ண அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி உன்னோட சீமா இருக்கால, அவ என்னை பாக்கிறதுக்கு வந்தா, அவகிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பிரேம் பதறான். எதுக்கு நீ எல்லா விஷயத்தையும் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே இவ எதுவுமே சொல்லாம போனை கட் பண்ணிடுறா. இவனுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு. அதோட இங்க சீமா ரோகிணி 2 பேருமே ஷைலியை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கே வந்துட்டாங்க. சீமா ரோகிணி 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னா. இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். அனிஷா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா, அவன் அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறான். என்ன அனிஷாவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சீமா ரோகிணி 2 பேருமே சொல்றாங்க, அந்த பாருங்கன்னா எங்களுக்கு அனிஷாவை பத்தின எல்லா விஷயமும் தெரியும். நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது, அது என்ன ஏதுன்னு என்கிட்ட தெளிவா சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது ஷைலுவும் எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். பரத்வாஜ் வீட்டுல உள்ளவங்க ஒரு ஹோட்டலும் வச்சிருப்பாங்க போல. சோ அதுல ஷைலு ஓனரா இருந்திருப்பான். அதே ஹோட்டலுக்கு தான் இந்த மாதிரி அனிஷா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா. அப்பதான் ஷைலுவையும் கவனிக்கிறா. அவனை பார்த்துட்டு உடனே அவன் கிட்ட கையெல்லாம் கொடுத்து அவன்கிட்ட ஒரு மாதிரி ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுறா. அப்புறம் நம்பரையும் கொடுத்து அவன்கிட்ட ஃப்ரெண்டும் ஆயிடுறா. அதோட அடுத்த நாள் இவன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனிஷா ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் எங்க வீட்டுல பாத்ரூம்ல மாட்டிக்கிட்டேன், தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா. இவனும் பயந்துட்டு வீட்டுக்கு போய் பாக்குறான். அப்போ உடனே கால் பண்ணிட்டு, எங்க இருக்கு, எப்படி நான் திறக்க அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி அங்கதான் ஹால்ல சாவி இருக்கு, அதை எடுத்துட்டு திறங்க அப்படின்னு சொன்னோன்னா அவனு திறக்கிறான். உடனே தேங்க்ஸ்ங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன், நீங்க எனக்கு சரியான நேரத்துல உதவி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓகே பாத்துக்க நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல நான் சூப்பரா காஃபி போடுவேன், காஃபி குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு இவர் 2 கப்புல காஃபி எடுத்துட்டு கொடுக்குறா. அதோட அதை குடிச்ச உடனே அவன் அப்படியே மயக்கமா வருது. அவனுக்கு மயக்க போட்டு விழுந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பாக்குறான். என்னாச்சுன்னு தெரியல, தலைவலிக்குது, சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். அதோட அடுத்த நாள் அவன் வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஒருத்தவங்க இந்த மாதிரி அனிஷா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது லெட்டர் மாதிரி இருக்கு, அதை எடுத்து கொடுக்குறான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்து அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அனிஷா கூட அவன் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி போட்டோஸ்லாம் இருக்கு. அவன் மடியில படுக்கிற மாதிரி, அவளோட தோல்ல சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் இருக்குது. பார்த்தோன்னே எப்படி அதுங்கிற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்கான். உடனே அனிஷா கால் பண்ணி இவனை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். நேற்று நான் உனக்கு மயக்கம் கலந்து கொடுத்தேன், அதை நீ குடிச்சதுனால நான் உன் கூட க்ளோஸாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஆனால் இது உன் வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் தெரியாது இல்லையா, இப்போவே உன்னோட பொண்டாட்டிட்ட உன்னோட குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் காட்டினா உன்னோட மான மரியாதை கப்பல் ஏறிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன்கிட்டையும் பணத்தெல்லாம் வாங்கிட்டு இருந்திருப்பா பிளாக்மெயில் பண்ணி. உடனே இவனும் பயந்துட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் பிரேம்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பான். பிரேம் அதுக்கப்புறம் தான் அனிஷாவுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்திருப்பான். அதனால தான் பிரேமை அந்த அனிஷா தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்திருப்பா. ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஷைலி சீமா ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே தான் அவங்களுக்கு எல்லா விஷயமுமே புரியுது. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு பிரேம் ஷைலுவை பார்க்கறதுக்காக அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வரான். அங்கே சீமா ரோகிணி இருக்கிறதையும் பார்த்துட்டு அதிர்ச்சியாக நிற்கிறான். அப்புறம் ஷைலு சொல்கிறான், அந்த பாருடா, இந்த மாதிரி அனிஷாவை பற்றின எல்லா விஷயத்தையுமே நான் சீமா ரோகிணி 2 பேர்ட்டையுமே சொல்லிட்டேன், இவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சீமா சொல்கிறா, பிரேம் சாரி பிரேம், உங்களை கேட்காம நான் இப்படிலாம் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு பிரச்சனை
பிரச்சனை இருக்குன்னு தெரியும், அதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் நானும் ரோஹிணியும் போராடிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கா. அதோட எல்லாரும் இந்த விஷயத்த போய் சித்தார்த்திட்ட போய் சொல்றாங்க. அவன் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகிறான். இவ்வளோ திமிரு இருந்தா அந்த பொண்ணு நம்மளோட அண்ணனை வந்து இப்படி பிளாக்மெயில் பண்ணியிருப்பா, அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கான். அப்போ தான் ரோஹிணி சொல்கிறேன், இந்த மாதிரி அவசரப்படக்கூடாது, நம்ம பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும், இதில் வந்து நீங்கள் தான் வந்து இது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் தான் அனிஷாட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை வந்து சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது சித்தார்த்துக்கு வந்து கடுப்பாகுது. நானாக போக மாட்டேன், எனக்கு வந்து இப்படிலாம் வந்து பேச தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் வந்து ஒரு பிளான் போட்டு சித்தார்த்தை வந்து இந்த விஷயத்த பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அங்கே வந்து ரோஹிணி அவளோட பர்ஸை வந்து விட்டுட்டு போயிடுவா மறந்துட்டு. அதோட இங்கே வீட்டில் தான் காட்டுறாங்க. இங்கே பாட்டி மாமியார் கதங்க எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் பார்த்தா அங்கே வந்து குக்கர் வெடிச்சிருக்கும் போல. ஸோ அதனால எல்லா பொருளும் கீழே விழுந்து கிடக்கு. பவி உமாவும் 2 பேரும் அடிப்பட்டு கீழே கிடக்காளுங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு பாட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது சீமா ரோஹிணி 2 பேரும் இல்லாததுனால நீங்கள் 2 பேரும் ஒன்றுத்துக்குமே வந்து உருப்படி இல்லாமல் இருக்கீங்க, ஒரு சமையல் கூட உங்களால் தனியாக பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வெளில வந்தவொடனே இங்கே சீமா ரோஹிணி 2 பேருமே வந்து வராங்க. அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, அம்மா நீங்கள் 2 பேரும் எங்கே போயிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்க, உடனே ரோஹிணி எதை பற்றியுமே யோசிக்காம, இல்லை பாட்டி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வந்தோம், எனக்கு செக்அப் பண்ணணும் இல்லை அதனால அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஓ அப்படியாம்மா எல்லாம் ஓகே தானே அப்படி சொல்ல, அதெல்லாம் எல்லாம் ஓகேவா, இன்னும் கொஞ்சம் நாள் சரியாயிடும்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வேலைக்காரன் வந்து இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து நீங்கள் உங்களோட பர்ஸை வந்து விட்டுட்டு வந்துட்டீங்களாமே, கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறான். இதை பார்த்தோன்னே ரோஹிணி திருன்னு முடிக்கிறா. பாட்டி வந்து என்ன ஆஃபீஸா, நீ எங்கே ஹாஸ்பிட்டல் தானே போனேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டோன்னே, அதுவா அது வந்து பாட்டி இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அப்புறம் சித்தார்த்தை போய் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்தேன்னா அப்போ தான் அந்த பர்ஸை மறந்துட்டு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு போய் சொல்கிறேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பவியும் உமாவும் வந்து இவங்க 2 பேரையும் பார்த்து சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்காளுங்க. இவளுங்க 2 பேரும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இங்கே பிரேம் சீமா 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சீமா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து உங்களை ரொம்பவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஐம் ரியலி சாரி பிரேம் அப்படின்னு சொல்ல. பரவாயில்லம்மா, என்னாலையும் வந்து எந்த விஷயத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியல, என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். 2 பேரும் இங்கே சமாதானம் ஆயிடுறாங்க. அதோட இங்கே வந்து ரோஹிணி சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. இங்கே வந்து ரோஹிணி சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் தான் போய் அனிஷாட்ட போயிட்டு பேசணும், அவளை வந்து பேசி அப்படி கவர் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் நார்மலான இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு போனால் யாரும் வந்து உங்ககிட்ட வந்து விழ மாட்டாங்க, அதனால நான் சொல்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுப்பா. அவனும் போட்டு பார்த்துட்டு, ஐயோ இந்த ட்ரெஸ்லாம் வந்து எனக்கு சரியாகவே இருக்காது அப்படின்னு சொல்கிறான். நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். அவனும் வந்து போட்டுட்டு வெளில வரான். பார்த்தா பயங்கர ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கான். உடனே இவ வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு, வாவ் சித்தார்த்து செம்மையாக இருக்கீங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நான் என்ன சின்ன பையனா, இதெல்லாம் வந்து சின்ன பசங்க போடுற ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, இப்படிலாம் பண்ணாதான் அந்த அனிஷாவை கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்பும் வாங்கியிருப்பா போல். ஸோ அதை எடுத்து போட்டுக்க சொல்கிறா. இவனும் எல்லாத்தையும் அழகாக ரெடி ஆகிட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்துட்டு சித்தார்த்தை வந்து கண்ணை காட்டுறாங்க. அங்கே அனிஷா இருக்கா, போய் பேசுங்க. உடனே அந்த இடத்துல அனிஷா உட்காந்துருக்காளா. இங்கே சித்தார்த்து போயிட்டு இங்கே உட்காரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து நீ ரொம்ப அழகாக இருக்க பார்க்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அனிஷாட்ட வந்து ரொம்ப வந்து ஃப்ளர்ட் பண்ணி வலியிறான். இவளுக்கும் வந்து ஆம்பளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அவளும் வந்து சித்தார்த்திட்ட அவனு பார்க்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே வலிய ஆரம்பிக்கிறா. அதோட இவன் வந்து ஒரு பெரிய பணக்காரங்கிற விஷயத்தையும் அவள் தெரிஞ்சுக்கிறா. உடனே வந்து வாங்கலை வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை வீட்டுக்கும் அழைச்சிட்டு போகிறா. அங்கே போயிட்டு ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் ஷைலுக்கு கொடுத்த மாதிரி ஒரு காஃபியை வந்து மயக்க மருந்து கலந்து அவன்கிட்ட வந்து கொடுக்குறா. இவன் வந்து அப்படியே கெஸ் பண்ணுற மாதிரிலாம் போகிறா. இவனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. உடனே வந்து இந்த காஃபியை வாங்குறங்கிற பேரில் அதை வந்து அவனோட மேலே ஊற்றிடுவானா. உடனே இவன் வந்து ஐயோ என் மேலெல்லாம் ஊற்றிடுச்சு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறா. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த கேப்பில் வந்து இவன் அந்த கப் டீ இருக்குல்ல அதை வந்து மாற்றி வச்சிருவான். அந்த மயக்க மருந்து உள்ள டீயை அவளுக்கு வந்து வச்சிருவான். அதோட அவள் ட்ரெஸ் வந்து ஹாட்டாக போட்டுட்டு அவனோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ரொமான்டிக்காக பேசிகிட்டே இருப்பாள். சரி ஃபஸ்ட்டு காஃபி குடிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே வந்து அவளும் வந்து காஃபி வந்து குடிப்பா. குடித்த உடனே கொஞ்ச நேரத்தில் மயக்க போட்டு விழுந்துடுறா. அவனோட நெஞ்சிலேயே சாஞ்சிடுறா. அப்பாடா நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அந்த சைடு படுக்க வச்சுட்டு அதோட பார்க்குறேன். இங்கே வந்து சீமா ரோஹிணி பிரேம் எல்லாரும் வந்துடுறாங்க. அதோட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த சைலுவோட அந்த ஃபோட்டோலாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து தேடிட்டு இருக்காங்க. அவள் வந்து நிறைய காப்பி எடுத்து வச்சிருப்பா போல். ஸோ அது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அவளோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்த்தா அது எல்லா காப்பியுமே டெலீட் பண்ணிடுறாங்க. அதோட அந்த ஃபோட்டோவும் வந்து நிறைய எடுத்து வச்சிருப்பாள். ஸோ அது எங்கேயாவது
எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு ஃபோட்டோவையும் எடுக்கிறாங்க. அதில் ஃபுல்லாக அனிஷாவோட ஃபோட்டோவாகவே இருக்குது. என்ன பண்ணுறது, ஷைலு அண்ணா இருக்கிற ஃபோட்டோ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிகிட்டு இருக்கும்போது அங்கே அனிஷா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவுக்கு வர ஆரம்பிச்சிடுறா. எனக்கு உடனே வந்து ஐயோ இவங்க முடிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. அவள் முடிச்சு இவங்க எல்லாரையும் பார்த்துட்டா இவங்களோட சோலி முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் எனக்கு தெரிஞ்சு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி தான் எனக்கு போணுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மொத்தமாக 4 எபிசோட் கவர் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்பீடாக தான் எபிசோட எடுத்துகிட்டு போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி போக பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.